சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். உனக்கு இன்று கிடைத்தது எல்லாம் இறைவன் கொடுத்த பரிசாக ஏற்றுக்கொள். உனக்கு கிடைக்காதது எல்லாம் மற்றொருவரின் வாய்ப்பாக கருதி விட்டுவிடு. உனக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ முயற்சி கொண்டாலே உன் வாழ்வு எப்பொழுதும் நிம்மதியாகவே இருக்கும். உன்னுடைய அலைப்பாயும் மனம் பக்குவப்படும். அலைப்பாயாமல் ஒரு இடத்தில் ஆசுவாசப்படுத்தலாம். உன் சாயி தேவா உன் இல்லத்தில் அடியெடுத்து வைத்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் ராஜயோகம்தான். வீணாக எதை நினைத்தும் கவலைப்படாதே. வேதனைக்கு ஆளாகாதே. உன்னையும் வேதனைப்படுத்திவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. கலங்காமல் இரு. உன் எண்ணங்கள் அழகாக இருந்துவிட்டால் உன்னுடைய வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். எப்படி வாழ்கிறோம், எந்த இடத்தில் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. வாழும் இடம் என்பது முக்கியமே அல்ல. நீ வாழ்ந்து காட்டுவதுதான் முக்கியம். வாழ்ந்து ஜெயிப்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு செயலாகவே இருக்கக்கூடும். நீ என்னிடம் உரிமையாக கேட்ட ஒன்று, நீ உரிமை கோரும் ஒன்று உன்னிடமே நிரந்தரமாக வந்து தங்கும் நேரம் எல்லாம் நெருங்கி வந்துவிட்டது. நிம்மதியோடு இரு. மனதை அலைப்பாய விடாதே. வாழ்வில் எப்பொழுதெல்லாம் பொய் பேசுகிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ பேசின பொய்யை வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏதாவது ஒரு விடத்தில் உண்மையை பேசுகிறேன் என்று உன் பொய்யை நீ மறந்துவிட்டு பேசினால் அதுவே உன் வாழ்க்கைக்கு கெடுதலாகிவிடும். எனவே பொய் பேசினால் அதை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சிந்தித்துப்பார். பொய்யே பேசவே மாட்டாய். இப்படி வாழ்நாள் முழுவதும் அதை நினைவில் வைத்துக்கொள்வதை விட உண்மையை பேசிவிட்டு போகலாமே. நீ உண்மையை பேசினால் எதையுமே ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் நீ பேசியதே உண்மைதானே. உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா என் பிள்ளையே? உன்னுடைய மனம்தான். அந்த மனதை நீ எப்படி பராமரிக்கிறாயோ, எப்படி அதை வைத்துக் கொள்கிறாயோ அதன் பொறுத்துதான் உன் வாழ்க்கையும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். மனதை அமைதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக மனதை அலைப்பாய விடாமல் வைத்துக்கொள். மன நிம்மதி உன்னை தேடி வரும். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. நிம்மதியோடு இன்று இரவு கண்ணுறங்கு. நாளை விடியலை நீ அதிசயித்து பார்க்கத்தான் போகிறாய். ஓம் சாயிராம். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு அறிவிப்பை விடுத்தாராம். அமைதி, மன நிம்மதி இப்படியான இந்த விஷயங்களை சித்தரிக்கும் ஓவியங்களை யார் மிக அழகாகவும் மிக நேர்த்தியாகவும் வரைந்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று ஒரு ஊரில் ஒரு ராஜா மக்கள் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பை விடுக்கிறார். இந்த அறிவிப்பை கேட்ட பிறகு அந்த ஊரில் இருக்கும் ஓவியர்கள் அனைவருக்கும் மிக ஆனந்தமாக இருந்தது. நாம் இந்த ஓவியத்தை மிக அழகாக வரைந்து ராஜாவின் வெகுமதியை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தனர். அந்த ஊரில் மற்றும் பலர் ஓவியம் சிறிது தெரிந்தும் தெரியாதவளும் இருந்தனர். அவர்களுக்கும் மிகுந்த ஆனந்தமாக ஆயிற்று. நாமும் நம்மளால் முடிந்தவற்றை வரைந்து ராஜாவின் வெகுமதியை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தனர். தனது நாட்டுக்கும் மட்டுமன்றி பக்கத்தில் இருக்கும் சிறிய சிறிய நாட்டுக்கும் இந்த அறிவிப்பை விடுத்தார் அந்த ராஜா. தன் மனதிற்கு பிடித்த மாதிரி இந்த அமைதி, மன நிம்மதி இவை முதலான ஓவியங்களை சித்தரிக்கும் ஓவியங்களை யார் நேர்த்தியாக வரைந்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்ற அறிவிப்புதான் அது. அந்த ஊரில் மட்டுமல்லாமல் பக்கத்து ஊரில் வசிப்பவர்களின் எல்லா ஓவியர்களும் தங்களால் முடிந்தவரை அந்த ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தனர். அந்த ஓவியத்தை அரசரிடம் காண்பிக்கும் அந்த நாளும் வந்தது.
சுற்றி இருக்கும் அனைத்து ஊர்களிலிருந்தும் அனைத்து ஓவியர்களும் தங்களால் முடிந்த அழகான ஓவியத்தை வரைந்து எடுத்து வந்து அனைத்தையும் ராஜாவின் முன்னிலையில் வைத்தனர். அவர்கள் வைத்த அனைத்து ஓவியத்தையும் ஒவ்வொன்றாக ராஜா அழகாக பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த அரசவையில் இருக்கும் மந்திரிகளும் மக்கள்களும் ஒவ்வொன்றாக வந்து அந்த ஓவியத்தை அனைவருமே பார்த்தனர். அப்பொழுது அந்த ஓவியத்திலிருந்து ஒரு 2 ஓவியத்தை தனியாக எடுத்து வைத்து, இதுதான் முதல் பரிசை பெறப்போகிறது என்று அனைத்து மக்களும் நினைத்து கொண்டிருந்தனர். அதுதான் சிறந்த ஓவியமாக எண்ணிக்கொண்டிருந்தனர். இதைதான் ராஜா சிறந்த ஓவியம் என்று அறிவிப்பார் என்றும் அவர்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தனர். அந்த ஓவியம் எப்படி இருந்தது என்றால், ஒரு அழகான மலைக்கு இடையில் ஒரு சூரியன் மிக அழகாக நேர்த்தியாக உதயமாவது போல அந்த ஓவியம் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தது. இயற்கையோட மொத்த அழகையும் கூட்டி அந்த ஓவியத்தை வரைந்திருந்தார் ஒரு ஓவியர். அதேபோல் மற்றும் ஒரு ஓவியம் எல்லா மக்களுக்கும் கவர்ந்த ஒரு ஓவியம் எப்படி இருந்ததென்றால், இரவு பொழுதில் மிக அமைதியான ஒரு ஏரி, அந்த ஏரியின் நடுவில் முழு நிலவின் ஒளி மிக அழகாகவே தென்படுகிறது. முழு நிலவின் பிம்பம் மிக அழகாகவே அந்த ஏரியின் தண்ணீரில் முழுமையாக தென்படுகிறது. இதுதான் இந்த 2 ஓவியம்தான் அங்கு இருக்கும் மக்கள் அனைவருக்கும் மிகவும் கவர்ந்த ஓவியமாக தென்பட்டது. இதற்குதான் ராஜா பரிசை அறிவிப்பார் என்றும் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். அரசரும் மிக அமைதியாக அங்கு இருந்த அனைத்து ஓவியங்களையும் பார்த்துவிட்டு, நான் முடிவு செய்துவிட்டேன், இதுதான் என் மனதிற்கு பிடித்த மிக ரம்மியமான ஓவியம், மன அமைதி, நிம்மதி இதை குறிப்பதற்கான மிக அழகான ஒரு ஓவியமாக இருக்கிறது என்று அதை எடுத்து வந்து அரசவையில் நடுவில் வைத்தார். அரசர் வைத்த ஓவியத்தை பார்த்த அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. அரசர் அறிவித்த அந்த மன நிம்மதி, அமைதி இவற்றுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு ஓவியம்தான் அது. இதை பார்த்த அனைவரும் அங்கிருந்த அரசரிடம் கேட்டனர், மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் சம்பந்தமே இல்லாத ஓவியத்தில் அப்படி என்னத்தான் இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு அரசர், நன்றாக உற்று பாருங்கள், இந்த ஓவியத்தில் உங்களுக்கு என்ன புரிகிறது என்று நன்றாக உற்று பாருங்கள் என்று கூறினாராம். அந்த ஓவியத்தில் என்ன இருந்தது என்றால், ஒரு மிகப்பெரிய பிரளயம், மழை, இடி மின்னலுடன் கூடிய மழை, பெரும் சூறாவளி காற்று போல் பார்க்கவே மிகவும் பயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் அங்கு இருந்தது. இதை பார்த்த அனைவரும், எங்களுக்கு இதுதான் தெரிகிறது, உங்களுக்கு என்ன புரிகிறது என்று நீங்களே சொல்லிவிடுங்கள் அரசரே என்று கூறினார்களாம். அதற்கு அரசர், இந்த ஓவியத்தை அனைவருமே பார்த்தீர்கள், ஆனால் அந்த ஓவியத்தில் ஓரமாக இருக்கும் ஒரு முதியவரை யாருமே பார்க்கவில்லை. இவ்வளவு பிரளயம் வெளியில் நின்று கொண்டிருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த முதியவர் எந்த ஒரு பாதிப்பும் அடையாமல் ஒரு புன்முறுவலோடுதான் அந்த பிரளயத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய். நம்மளுடைய சூழ்நிலையும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தால்தான் நமக்கான மன நிம்மதி நமக்கு கிடைக்கும் என்பது மிக சாதாரணமான விஷயம். நம் சூழலும் நம்மளுடைய சூழ்நிலைகளும் பிரளயமே இருந்தாலும் சூறாவளியாக இருந்தாலும் கூட நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த புகைப்படத்தில் நான் கண்டு கொண்ட உண்மை. இதைதான் அந்த ஓவியரும் மிக அழகாக சித்தரிக்கிறார் என்பதுதான் இதன் முடிவு. அதற்காகத்தான் இந்த ஓவியத்திற்கான பரிசை நான் முதலாவது என்று அறிவித்தேன் என்று கூறினாராம் அரசர். அப்பொழுதுதான் அங்கு இருந்த அனைவருக்குமே அதன் விஷயமும் புரிந்தது, அந்த ஓவியத்தின் சாராம்சமும் விளங்கியது. இதைதான் நாமும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நம்மளுடைய சூழ்நிலையும் சுற்றமும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தால்தான் நாமும் நிம்மதியாகவும் மன அமைதியோடு இருக்கும் வேண்டும் என்பது நிம்மதி அல்ல, அது மன நிம்மதியும் அல்ல. நம்மளுடைய சூழ்நிலையும் பிரளயமாக
அதிர்ந்து கொண்டிருந்தாலும் சூறாவளியாக சுழன்று கொண்டிருந்தாலும் நாம் மன நிம்மதியோடு இருப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றியடைவதற்கான சிறிய மிக பெரிய பண்பாகவே இருக்கும். பிரச்சனை என்ற ஒன்று இல்லாத பொழுதுதான் நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மன நிம்மதியும் அமைதியும் எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் வரவே வராது. பிரச்சனை ஒன்று மாறி ஒன்று வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்து மனது நொந்து விடாமல் நாம் நம் மனதை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்து கொண்டால் நம் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே குடிகொள்ளும். மனம் நிம்மதியாக இருந்தால் அமைதியும் சந்தோஷமும் தானாகவே வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சாயப்பாவிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு அவர் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு நாம் நம் வேலையை செய்து கொண்டே மன நிம்மதியோடு இருந்தால் நமக்கானது அனைத்தும் நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். அந்த பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். உனது எண்ணங்களே உன்னை வாழ வைக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. உன் நல்ல எண்ணங்களே உன்னை வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியடைவதற்கான வழித்துணையாகவே இருக்கும். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு தகுந்த பலனை அளிக்கும். உனக்கான பலனை அந்த எண்ணங்களே உனக்கு அளிக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு தவறும் எனக்கு தெரியும். நல்வழியில் சென்று கொண்டே இரு. தீய வழியில் நீ செல்ல நேர்ந்தாலும் கூட உன்னை பார்ப்பதற்காக உன் அப்பா இருக்கிறார் என்ற எண்ணமே போதும். உன்னை தீய வழியில் கொண்டு செல்லாது. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். என் மீது மட்டும் நம்பிக்கையை முழுமையாக வைத்துவிடு. கடவுள் உன்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. நீ கடவுளின் குழந்தை. கடவுள் எப்போதும் தன் வெகுளி பிள்ளைக்காக ஓடி வருவார். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. தன் பிள்ளை கஷ்டப்படுவதை பார்த்து எந்த தகப்பனும் அமைதியாக இருக்க மாட்டார். ஓடோடி வந்து அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பார். கடவுளின் அருள் உன் மீது இருக்கும்போது உன் வளர்ச்சியை உன் எதிரிகளால் கூட தடுக்கவே முடியாது. அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்த உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி சாயப்பாவை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். உன்னை அழைத்து வந்ததே நான் தான். நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவிகொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு கோபமில்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் என் கைப்பிடித்து அழைத்து வந்திருக்கிறேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன். எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் நெருங்கக்கூட முடியாது. உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கிறேன். வா பிள்ளையே,
உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. எதற்குமே கலங்காதே, உன் அருகில் நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நான் உனது நிழலாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். நீ விரும்பியதே உன் வாழ்க்கையில் எல்லாமே அமையும். என் பாதத்தை பற்றி நீ வைத்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்வு புதிய இடம் நோக்கி நகரத்தான் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, இன்றைக்கு உனக்காகவே சொல்லப்பட்டிருக்கும் சத்திய வார்த்தைகள்தான். அதுதான் உன் செவிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. எனவே உன் அப்பாவின் வார்த்தைகளை தவிர்த்து விடாமல் நம்பிக்கையோடு கேள் பிள்ளையே. நீ கவலையாக இருக்கும் நேரத்திலெல்லாம், உன் மனம் சங்கடப்படும் நேரத்திலெல்லாம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் ஆலோசனைக்காகவும் சரி, ஆறுதல் வார்த்தைகள் கூறுவதற்காகவும் சரி தேடி போகாதே. இங்கு ஒருவன் நான் உனக்காகவே இருக்கின்றேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என் முன்னே அமைதியாக உட்கார்ந்து விடு. உன் மனதிற்குள் இருக்கும் உன் அப்பாவை ஆத்மார்த்தமாக நினைத்து கொண்டிரு. எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. என்னை முழுமையாக பார். என்னுடைய ஆசிர்வாதமும் முழுமையான அன்பும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்னிடம் இருந்து ஒரு ஆத்மார்த்தமான அரவணைப்பும் உன்னிடம் இருந்து என்னிடமும், என்னிடம் இருந்து உன்னிடமும் ஆத்மார்த்தமாக வருவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதன் பிறகு நீ என்னுடன் ஆத்மார்த்தமாக கலந்து விடுவாய். அப்படி செய்து பார். உன் மன பாரங்களுக்கெல்லாம், உன் மன போராட்டங்களுக்கெல்லாம் உனக்கான ஆறுதல் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய மனதில் இருக்கும் சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் கூட ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும், ஒரு தீர்வு பிறக்கும். அதை அனுபவிக்க நீ தயாராக இல்லாமல் இப்படி கலங்கி போய் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் எப்பொழுதுமே உன்னுடன் இருந்தும் உனக்கு இந்த வாக்கை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் உனக்குள் ஏன் எந்த மாற்றமும் நிகழவில்லை? குழந்தையே, கண்களை நன்றாக துடைத்துக்கொள். முகத்தை நன்றாக கழுவிக்கொண்டு உன் சாயப்பாவிடம் வா குழந்தையே. நம்பிக்கையோடு
எல்லாமே கடந்து செல்லும், மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்ற நம்பிக்கை விதையை உன்னில் நான் ஊன்றுவேன். அப்பாவின் இந்த ஒரு விரல் போதாதா உனக்கு? பிடித்துக்கொள் என் குழந்தையே. உனக்கான அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு உன்னை நான் கைப்பிடித்து அழைத்து செல்லப் போகிறேன். நம்பிக்கையோடு அப்பாவின் விரலை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக வா என் குழந்தையே. இன்னும் என்னதான் கோபம் உனக்கு உன் அப்பாவின் மேல்? நீ இருக்கும் இடத்தை விட்டு முதலில் எழுந்து வா. ஏனப்பா என்னை இத்தனை வேதனையில் கொண்டு போய் விட்டீர்கள் என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையில் நான் படும் துன்பங்களை பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? நான் இவ்வளவு மன போராட்டமோடு தவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நான் புலம்பி தவிக்கும் பொழுதும் வாழ்க்கையை காப்பாற்ற வராமல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? எனக்கு துணையாக பக்க பலமாக இருக்க யாருமே இல்லை என்று நான் கண்ணீர் சிந்தும் பொழுது என் கண்ணீரை துடைக்க கூட வராமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என் மேல் வருத்தமா? என்ன செய்வது குழந்தையே? எல்லாம் உன் கர்ம வினையால் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு போராட்டங்கள் அனைத்தையும் சகித்துக் கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவ புண்ணியப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மாவை, அந்த கர்மாவின் வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு அளித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வேலையில் நான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தான் சிறிது கால தாமதமாகிறது. உன்னை காப்பாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் கேள்விக்கு பதில் தர, உன் மன வலிக்கு மருந்தாக என அத்தனைக்கும் கால தாமதம் ஆகிக் கொண்டு இருக்கிறது. காலம் வேணால் தாமதமாகலாம் குழந்தையே, ஆனால் தப்பாமல் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்கு என்ன தேவையோ, என்ன விருப்பமோ, என்ன ஆசையோ, என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் வேலையில்தான் நான் மூழ்கி இருக்கிறேன். என் வேலை முடிந்தவுடன் உன் வாழ்க்கையில் கர்மாவின் வலிமைகளை நீ குறைத்தவுடன் அனைத்தும் உனக்கு சுபமாகவே நிகழும். நீ நினைப்பதற்கு மேலாக 100 மடங்கு நான் அள்ளி அள்ளி தருவேன். சோகத்தின் உச்சியில் இருந்ததால், மனவேதனையில் நீ தவித்து கொண்டிருந்ததால், எப்பொழுதும் கண்ணீரோடு உட்கார்ந்திருந்ததால் தான் நான் உனக்கு கொடுத்தும் எந்த வாய்ப்பையும் நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. உன் சூழ்நிலை மாறிவிட்டது. உன் மனமும் பக்குவமடைந்து விட்டது. இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் வெற்றியடைய செய்வேன். நடப்பது அனைத்தும் உனக்காகவே என்று நினைக்கும் அளவிற்கு காலம் மாறி போகிறது. அந்த மாற்றத்தை என் பிரியமான கண்மணிக்காக நான் உருவாக்கிவிட்டேன். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபம் அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் என் மேல் நீ தேவையில்லாமல் கோபப்பட்டே கொண்டிருக்கிறாய். உனக்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் அப்பாவின் மேல் கோபப்படுகிறாய். அதனால் தவறு ஒன்றும் இல்லை குழந்தையே. உனக்கு என்னிடத்தில் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் நீ என்னிடம் கோபப்படுகிறாய் என்பதற்கு மிக நன்றாகவே எனக்கு புரிகிறது கண்மணியே. வருத்தப்படாதே. அப்பாவிடம் கோபப்பட்டு விட்டோமே, அப்பா நம்மேல் மன வருத்தத்தில் இருப்பாரோ என்று சந்தேக கண்ணோடு என்னை பார்க்காதே என் கண்மணியே. நீ என்ன செய்தாலும் நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். என்னுடைய பாசம், அன்பு, அக்கறை, அது மட்டுமல்லாமல் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீது அன்பாகத்தான் இருக்கும், பாசமாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் நான் உன்னை
என் குழந்தை போல் நேசித்து கொண்டே இருப்பேன். ஒரு தாய் தன் குழந்தை மீது வைக்கும் பாசத்தை யாராவது அளவிட முடியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளை மேல் வைத்திருக்கும் அக்கறையை யாராவது அளவிட முடியுமா? அதே போலத்தான் நானும் உன் மீது அக்கறையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி, யார் உன்னை விட்டு சென்றாலும் சரி, யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி, அமைதியாக இரு என் குழந்தையே. எப்பொழுதும் உன்னுடன் உன் மனதிற்குள் உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை விட்டு யார் சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன்.